குட்டீஸ், வெல்கம் டு அவர் பியூட்டி வேர்ல்டு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபெஸ்டிவ் லுக் எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே எடுத்திருக்கிறது அரோமா மேஜிக்கோட சன்ஸ்க்ரீன் ஜெல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆயில் வந்து ரொம்ப சன்ஸ்க்ரீன் போட்டோன்னே செக்ரிகேட் ஆகிற மாதிரி ஃபீலிங் இருக்காது. அண்ட் நான் ப்ராடக்ட் நிறையா எடுத்தனால அதை வந்து நான் நெக்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதுவுமே எக்ஸஸாக இருந்துச்சு, நான் எடுத்ததை விட ரொம்ப எக்ஸஸாக இருந்துச்சு. அதனால் ஹேண்ட்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு அவுட்டோர் ஷூட் இருக்கனால வந்து நான் கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் ஜெல் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து நம்ம ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேன் ஆகும். அப்ளை பண்ணிட்டு நல்லா மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸ்க்கு. அண்டு ப்ராடக்டை வந்து ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக டேப் பண்ணி உங்கள் ப்ராடக்டை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண உடனே வந்து நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஸ்கின் கேர் முடித்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு கேப் விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து ப்ராடக்ட் எல்லாம் உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகும். ஸ்கின் கேரில் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதை உங்கள் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸுக்கும் உங்கள் நெக்குக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போது வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என் ஃபேஸில் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி அந்த செட்டிங் ஸ்ப்ரேயில் வந்து ஏர் லாக் ஆயிடுச்சு. அதனால் லைட்டாக என் கையில் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜூமில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்ப்ரே மட்டும், அந்த மிஸ்ட்டு மட்டும் நம்ம மேலே படுற மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஃபவுண்டேஷனை வந்து லாங் லாஸ்டிங்காக பிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க, அது வந்து மஸ்ட்டு. இப்போது வெட்டிங் அப்படி இல்லைன்னா பார்ட்டி அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் அவுட்டோர் ஷூட் அப்படி இருந்தால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சும் நம்ம மேக்கப் வந்து தாங்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறோம். ப்ரைமர் அப்ளை பண்ணுறனால நம்ம போர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம மேக்கப்பும் ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணாமல் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி திட்டா ஒரு மாதிரி கேக்கியாக ஆயிரும். நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து லாக்மியோட ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர். இதில் வந்து ஒரு பிங்க் கலர் டிண்ட் இருக்கும். அது வந்து உங்கள் ஃபேஸை லைட்டாக பிரைட்டன் அப் பண்ணும். ஸோ இதை எடுத்து என் ஃபேஸில் எங்கெங்கே எனக்கு தேவையோ நான் அங்கங்கே ஜென்டலாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா, அப்ளை பண்ணி என் ஸ்கின்ல வந்து அதை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலை, ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃபேஸில் போய் உட்காரும். ஓகேவா? அப்போ தான் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து எங்கேயும் நகராமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக போட்டு ரப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்ட் உங்கள் ஃபேஸ்லேயே இருக்காது. அதனால ஜென்டிலாக உங்கள் ஃபேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரைமரை. மேக்கப் பண்ணும்போது எப்போவுமே வந்து கொஞ்சமாக அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து உங்கள் ஃபேஸில் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா வந்து அதுக்கப்புறம் திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபுல் மேக்கப் அழிக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் இப்போது வந்து ஃபேஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறது வந்து நம்ம ஐப்ரோஸ் தான். ஸோ அதை வந்து ரொம்ப டிஃபைனாக காமிக்கணும். அதுக்காக நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ பொமேட் தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பவுடரியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோஸ்க்கு நான் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அவுட்லைன் ட்ரா பண்ணால் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்குது, எங்கெங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணணுன்றது தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எங்கெங்கெல்லாம் எனக்கு கேப் இருக்கோ நான் அங்கங்கே வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஐப்ரோ பென்சில் இருந்தாலும் இதே மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் நிறையா ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதுனாலும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஐப்ரோஸ் முடித்தோடனே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சைடு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்களுக்கு இன்னும் நேச்சுரலாக வேணும்னா நீங்கள் லைட்டாக வந்து ப்ராடக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் NYBAயோட ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பிக்மெண்டேஷனான ஸ்கின் தான். ஸோ நான் ரிங் லைட் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ தெரியல. பட் வந்து நேரில் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாகவே இருக்கும். ஒரு நாள் வந்து நான் ரிங் லைட் யூஸ் பண்ணாமல் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஐ மீன் ஃபேஸே ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என் பிக்மெண்டேஷனை கவர் பண்ணுறதுக்காக நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது வந்து ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கே வந்து டார்க்னஸ் இருக்கோ, சம்திங் பிக்மெண்டேஷன் இருக்கோ, இல்லை வந்து பிம்பிள் வந்துருக்கும், அந்த மார்க் இருக்கும், அங்கெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணுறாப்புல இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறனால வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகாமல் ஆக்சிடைஸ் ஆகாமல் தடுக்கும். முக்கியமாக எல்லோரும் கேட்குறது வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் என் ஃபேஸில் உள்ள ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப க்ரே ஆயிடுது, இல்லை டார்க் ஆயிடுது, என்னோட ஷேடை விட ரொம்ப டார்க் ஆயிடுதுன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாமே ஒரே கலரில் வந்து ஷேடில் இருக்காது. 100ல் ஒரு ஆளுக்கு தான் அப்படி இருக்கும். எனக்கு வந்து
என் சீக்ஸ் கிட்ட ஒயிட்டாக இருக்கும். அந்த நான் இங்கே கவர் பண்ணுறேன்ல அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேயரில் வந்து ஃபேஸில் வந்து நான் இந்த ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டேன்னா எனக்கு சீக்ஸில் உள்ள சைடு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபவுண்டேஷன். அண்ட் இங்கே வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கனால அங்கே வந்து கிரேஷ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த ஸ்டெப் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போது வந்து ஒரு செட்டிங் லூஸ் பவுடர் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது லூஸ் பவுடரில் காம்பேக்ட் தான், நான் உடைச்சனால அது லூஸ் பவுடராக மாறிடுச்சு. ஸோ நான் அதனால் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஆயில் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும், உங்கள் ஃபேஸில் நல்லா ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து நீங்கள் ரொம்ப பேக்கிங் பண்ணணுன்றது கிடையாது, லைட்டாக வந்து பவுடர் வச்சு நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் மேக்கப் வந்து கலையாமல் இருக்கும், ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகாமல் இருக்கும். இங்கே வந்து நான் நைபேயோட ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட ஒரு வார்ம் டோன் ஷேடு தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஷேட், லைட்டாக வந்து எல்லோயிஷாக இருக்கும். இந்த கன்சீலரை வந்து என்னோடய ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எடுத்தலாம் அப்ளை பண்ணலாம், அப்படியே தான் இது பண்ணுறேன். ஆக்சுவலி அது ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருச்சு, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கே நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிங்களோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் வந்து நீங்கள் ஐப்ரோஸ்க்கு கீழேயும் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஐப்ரோஸை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இப்போது நான் பண்ணுறேன்ல அது மாதிரி. ஸோ அப்போ உங்கள் ஐப்ரோஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும். இப்போ தான் வந்து ரியல் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. பிளெண்டிங் மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மஸ்ட்டும் கூட. ஸோ அதனால் நல்லா ப்ராடக்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் போடுறீங்க, இவ்வளோ ஸ்டெப் பண்ணுறீங்கன்றது முக்கியம் கிடையாது, அது எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுதான் ரொம்ப மேட்டர். இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரைடல் மேக்கப் மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த ஒரு மேக்கப் தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரஷ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. உங்கள் பாடியில் உள்ள ஹீட் இருக்கும்ல அது வந்து உங்கள் ஃபிங்கர்ஸில் இருக்கும். ஐ மீன் அதை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறனால ப்ராடக்ட் வந்து ஈஸியாக மெல்ட்டும் ஆகும், உங்கள் ஸ்கின்னோட மெர்ஜும் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்புக்கு வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு செட்டிங் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம செட் பண்ணுறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம மேக்கப் வந்து கலைஞ்சிராது. ஸோ ரொம்ப லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து லைட்டாக தான் டச்சப் பண்ணுறேன், ரொம்ப வந்து பவுடர் போட்டு பேக்கிங் மெத்தட் மாதிரி பண்ணலை. ஸோ நீங்களும் ரொம்ப எக்ஸஸான பவுடர் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப கேக்கியாக இருக்கும். நீங்கள் பண்ணுறத ரொம்ப ரொம்ப மினிமலாக பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து ஃபேஸில் பில்டப் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணாதீங்க. இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்லேயே வந்து நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பிரைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடு போய்க்கலாம். இது நான் இங்கே எடுத்துருக்க வந்து மேபெலினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன், ஷேட் வந்து 330. இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே ஆகும். ஸோ அதனால தான் நான் இத்தனை ஸ்டெப் வந்து நான் முன்னாடியே பண்ணினேன். ஸோ இது வந்து நான் டாட் மெத்தடில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம ப்ரஷ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறது வந்து நம்ம பரன்னு ப்ரஷ்ஷை வச்சு போட்டு தேய்க்கக்கூடாது, லைட்டாக நான் பண்ணுறேன் பாருங்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும், ஃபுல்லாக போட்டு தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. உங்களுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ண கன்வீனியண்ட்டாக இல்லை, பண்ண தெரில அப்படின்னா வந்து நீங்கள் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட். பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா வந்து அது ப்ராடக்டை வந்து ரொம்ப சோக் பண்ணிடும், ஃபுல் கவரேஜ் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. மெபெலின் ஃபவுண்டேஷன் வந்து டக்குன்னு நீங்கள் போட்ட உடனே ட்ரை ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும்னா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவையோ அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்றப்ப ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு லிக்விட் கன்சீலர் எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஹால் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ் தான். இது வந்து ஒரு வார்ம் அண்டர் டோனில் தான் இருக்கும் அண்டு ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. அண்டு இதுவே வந்து ஒரு நல்ல சூப்பர் கவரேஜாக இருக்குது, ஈஸியாகவும் ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது, ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் பிக்மெண்டேஷன் மார்க்கு அப்படி இல்லைன்னா ஸ்கேர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி
ரொம்ப ஈஸியாகவே இதை வச்சு கவர் பண்ணிட முடியும். அண்டு நீங்கள் டெய்லி வேர் மேக்கப்புக்கு கூட ஃபவுண்டேஷன் இல்லாமல் இந்த கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் டு ஆவரேஜான கவரேஜ் தருது. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா டெய்லி வேர் மேக்கப்பில் வந்து நீங்கள் இதை நல்லாவே வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான சைடில் இருக்கும். 199 ருபீஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் இந்த லைட்டிங்க்கு ரொம்ப சாரி, இது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியலை. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ஒரு செட்டிங் பவுடர் வச்சு தான் இப்போ என் ஃபேஸை வந்து பேக்கிங் மெத்தடில் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸை நல்லா செட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து டக்குன்னு அங்கே ஸ்வெட் ஆயிரும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எங்கெங்கே ஸ்வெட் ஆகுமோ அங்கே வந்து நல்லா பேக்கிங் மெத்தடில் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்க போது. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னுனா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக வச்சு பவுடர் வச்சு மட்டும் நல்லா செட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ண தேவை கிடையாது. அண்ட் பேக் பண்ணுறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ஆயில் வந்து ஸ்வெட் ஆகாது. நான் அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ அதனால் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமாக வந்து என்னோடய அண்டர் ஐஸில் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த ஸ்பாஞ்சில் என்ன பவுடர் இருக்கோ அதை மட்டும் என் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எக்ஸஸாக பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை. ஒன் சைட் ஆஃப் த ஐயில் வந்து நல்லா பவுடர் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட ஐ பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு சாஃப்டான ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன்லையும் க்ரீஸ்லையும் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐ லுக் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 ஷேட் தான் நம்ம இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி மேக்கப்பில் வந்து பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அதுதான். ஸோ இது பண்ணால் தான் நம்ம மேக்கப்பே வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கேக்கியாக திட்டாக தெரியும். அப்படியே பார்த்தோன்னே அப்ரப்டாக தெரியும். ஸோ அதனால் வந்து எந்த ஷேட் போட்டாலும் நீங்கள் அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய சாரீக்கு மேட்சான ஒரு ஷேடு, ஒரு ப்ளம் ரெட் மாதிரி. ஸோ இதை எடுத்து என்னோடய அவுட்டர் வி பார்ட்டில் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணி ஓவராலாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ஷேடையும் போட்டு நான் ஓவராலாக ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ஒரு கட் க்ரீஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். லைட்டாக வந்து உங்கள் கன்சீலர் எடுத்து உங்கள் ஐலிட்ஸில் வச்சு அதை வந்து நல்லா கண்ணை திறந்து பாருங்கள். அது வந்து எங்கே போய் ப்ளேஸ் ஆகுதோ அது வரை உங்கள் லிட்ஸை வந்து கட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னரில் போடுற ப்ராடக்ட் வந்து மேலே போய் லைட்டாக ஒட்டி ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அது பார்க்கும்போதே ரொம்ப ஆடாக தெரியும். அதனால் லைட்டாக ஒரு கன்சீலர் எடுத்து ஒரு டாட் மாதிரி வச்சு அந்த நீங்கள் நல்லா கண்ணை திறந்து பார்க்கும்போது அது எங்கே வந்து டாட் ஆகுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி உங்கள் ஐலிட்ஸை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் எடுத்துருக்கிறது ஒரு கோல்டன் ஷேடு. இதை எடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணமோ அங்கே மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் பண்ணுறனால உங்கள் ஐ மேக்கப் வந்து நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும். இப்போது நான் நார்மலாக இந்த கோல்டன் ஷேட் வந்து போட்டிருந்தா வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான் அடியில் வந்து கன்சீலர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஷேட் போடும்போது ரொம்ப கிளிட்டரியாக கோல்டனாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டாக அவுட்டர் வீல வந்து ஒரு இதை விட ஒரு லைட் திக்கான ஒரு ப்ரான்ஸான ஷேடு வந்து ஷிம்மரி ஷேடு வந்து கொடுத்துட்டு இப்போ ஓவராலாக வந்து எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம லுக் வந்து அப்ரப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி தெரியும். வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐ லுக் தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியான முறையில் தான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன், செஞ்சும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஐ மேக்கப்போட ரிசல்ட். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் L.A Girlோட ஒரு காஜல் எடுத்திருக்கேன். காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அப்பர் வாட்டர் லைன்லையும் நல்லா டைட் லைன் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து உங்கள் சில பேருக்கு லேஷஸ் வந்து கம்மியாக இருக்கும். அவங்க வந்து ஃபுல்லர் லேஷஸ் உள்ள எஃபெக்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து அப்பர் லைன் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உண்டு. காஜல் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு விங் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் லோவரில் ஒரு ஹாஃப் ஆஃப் த ஐ வரையும் நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். இன்னர் வரையும் நான் வந்து கொண்டு போகல. ஹாஃப் ஆஃப் த ஐ மட்டும்தான் நான் வந்து டார்க் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எதளவு மட்டும் கொண்டு போகிறேன்னு.
ஸோ இப்படி பண்ணும்போது உங்கள் ஐஸ் வந்து ஓப்பன் அப் ஆகி தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் ஐஸாக இருந்தால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஐ வந்து லைட்டாக பிக்கராக தெரியும். ஸோ உங்களுக்கு பார்த்தானே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்மஜ்ஜிங் ப்ரஷ் எடுத்து அதை வந்து நல்லா ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள் காஜல் வந்து ஸ்மஜ் ஆகும், ரொம்ப நேரம் ஆனால் வந்து உங்கள் காஜல் வந்து ஸ்மஜ் ஆகுன்ற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பிளாக் ஐஷேடோ வச்சு நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிட்டா அது வந்து ரொம்ப ஸ்மஜ் ஆகாது, ஹோல் டே வந்து அப்படியே இருக்கும். இங்கே வந்து ஃபேஸஸோட ஐலைனர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஹாஃப் ஆஃப் த ஐலேருந்து ஒரு லைட்டாக நார்மலான விங் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து ட்ரமாட்டிக்கான லுக் வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் ஐப்ரோஸ் வந்து எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே அதுக்கு ஏத்தாப்பில் வந்து நீங்கள் அந்த லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒர்க் பண்ணலாம், மொத்தமாக போட்டு இழுவி எடுத்துடணும்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லைட்டாக ஃபேஸை பிரைட்டன் அப் பண்ணுறதுக்காக செட்டிங் பவுடர் எடுத்து நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸாக எது இருக்கோ அதை மட்டும் என் ஃபேஸில் லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம மேக்கப்பை லாக் பண்ணுறதுக்கு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். இது வந்து தூரத்தில் வச்சு அடிங்க, கிட்டக்க வச்சு அடிச்சிங்கன்னா அந்த தனித்தனியாக போய் உங்கள் ஃபேஸில் வந்து சொட்டு சொட்டாக இருக்கும். ஸோ அந்த மிஸ்ட்டு மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் படணும், அந்த லிக்யூடாக இருக்கக்கூடாது. ஃபைனலாக வந்து லிப்ஸுக்கு வெட் அண்ட் வைல்டோட ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நேம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வரும், நீங்கள் அதில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிப் லைனர் மட்டும்தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் எதுவுமே நான் இங்கே யூஸ் பண்ணலை. எனக்கு இதுவே வந்து போதுமானதாக இருந்துச்சு. ரொம்ப அடிக்கிற மாதிரி நான் இங்கே எந்த கலரும் அப்ளை பண்ணல. இந்த லிப் லைனரை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னரில் நல்லாவே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என் லிப்ஸை வச்சே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரஷ்ஷோ எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கப்புறம் வெட் அண்ட் வைல்டோட ஒரு ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஹைலைட்டர் எடுத்து நீங்கள் வந்து நான் இப்போ வந்து அவுட்டோர் ஷூட் போகிறேன், ஓகேவா? அதனால எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைலைட் ஆகணுமோ, என் ஃபேஸ் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் ஆகணுமோ அங்கே மட்டும் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ப்ராடக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பில்டப் பண்ணிக்கோங்க. அதனால தான் எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இது தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃபைனல் லுக் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் ஃபைனல் ஸ்டெப் வந்து எடுக்க மறந்துட்டேன். நான் ஷூட்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா 3 hours கழித்து தான் வந்து நான் இதை எடுத்தேன். ஸோ அப்போவே பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயில் ஸ்வெட்டான மாதிரி இருக்காது, மேக்கப்பும் அந்தளவுக்கு கலைஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ இதான் நம்ம ஃபைனல் ரிசல்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.